இங்க இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே அந்த இடுகாட்டுல இருக்க சமாதிகள் எல்லாம் நோண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட வம்சத்தை சேர்ந்த எல்லாருமே ஒவ்வொரு கலரா அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ அவங்க அம்மாவுக்காக வச்சிருக்க சமாதி மட்டும் பெயிண்ட் அடிக்காம தனியா நிக்குது. அதை பார்த்ததுமே இவன் யாருக்கும் தெரியாம ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுறான். சோ அந்த கல்வெட்டை படிச்சு பார்த்ததுல இதே கலரை சேர்ந்த வம்சத்தை செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா இந்த கல்வெட்டு அந்த வம்சத்தை சேர்ந்தது இல்லைன்னு தெரிஞ்சு போது அதனால ஊர்லயே பெரிய கலவரம் ஆயிடுது. அப்பதான் ஹீரோயினுக்கு ஹீரோ அவங்க அம்மாவுக்காக இந்த வேலையை பண்ணிருப்பான்னு தெரிய வந்து அவங்க கிட்ட கேட்கறாங்க. அவனுமே எல்லா உண்மையும் ஒத்துக்கிறான். பட் அந்த டைம்ல அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே அவங்க கல்வெட்டை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா இந்த தலைவரோட போஸ்டிங் டெம்பரவரியா தான் இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட வம்சத்துல கொடுத்து வச்சிருக்கதா தெரிய வருது. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த ஊர்லயே பெரிய தலைக்கடா இருக்க அவங்க தாத்தா தான் டெம்பரவரியா இந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. சோ இவங்க தான் இனிமேல் தலைவரா இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அதை கேட்ட இந்த பொண்ணுமே இந்த தலைவர் போஸ்டிங்ல இருந்து விட்டா போதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கொடுத்துறா. அப்பன்னு பார்த்து ஹீரோ பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சமாதியில இருக்க கல்வெட்டை எடுத்துட்டு ஒளிஞ்சிட்டு இருப்பான். இவங்க போட்ட சத்தத்துல அவன் மரத்துல இருந்து கீழே விழுந்து ஊர் மக்கள் கிட்ட மாட்டிக்கிறான். சோ இவனை இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு அடிச்சு விரட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க அம்மா இறந்து போறாங்க. அதனால இந்த பிரச்சனை முடியற வரல இந்த ஊர்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லி கொடுத்த முறையை பயன்படுத்தி அவங்க அம்மாவே பதப்படுத்துறான். தென் இப்ப இந்த புதுசா வந்த தலைவரமே இந்த கடைசி இடத்துக்கு யார் ஏழை எடுத்து அதிகமா வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த இடம் சொந்தம்னு சொல்லிட்டு ஏலமும் விட ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா இந்த பொண்ணு ஊர் மக்கள் எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு ஒரு ஐடியா கொடுக்குற. அந்த ஐடியாவுப்படி அந்த தலைவரை இந்த இடத்தை 1 லட்சம் கொடுத்து வாங்க வச்சிடறாங்க. ஆனா இந்த பணத்தை வச்சு பக்கத்து ஊர்ல இடுகாட்டு கேட்டு போயிருப்பாங்க. அப்போ 1 லட்சம் பணம் கேட்டிருப்பாங்க. சோ அதை கொடுத்து அந்த இடத்தையும் வாங்கிடுறாங்க. ஆக்சுவலா அவங்க ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. சோ இந்த பணத்தையும் அதுக்காக தான் கேட்டிருப்பாங்க. இந்த ஹீரோயினை இதை யூஸ் பண்ணி அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துறா. இப்ப கடைசியில இந்த ஊரோட சேர்ந்து அந்த இடமும் இந்த ஊருக்கு சொந்தமாயிடுது. சோ அவங்க அம்மாவோட ஆசைப்படி அந்த ஊர்லயே அவங்க அம்மாவையும் புதைச்சிடறாங்க. இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே அந்த தலைவர் எப்படி கல்வெட்டுல படிச்சு அந்த போஸ்டிங் வாங்கினாரோ அதே மாதிரி படிச்சு பாக்குறாங்க. பார்த்தா இந்த தலைவரோட சேர்ந்த வம்சாவளிங்க நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கதா தெரிய வருது. சோ அந்த காசை கேட்டு ஊர் மக்கள் எல்லாருமே இவர் வீட்டு முன்னாடி வந்து சண்டை போறாங்க. இவர் டென்ஷன்ல அந்த கல்வெட்டுல எழுதின எதுவுமே செல்லாதுன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட ஊர் மக்கள் அந்த கல்வெட்டுல எழுதின எதுவுமே செல்லாதுன்னா அப்ப இந்த தலைவர் போஸ்டிங்க இனிமேல் நீங்க கிடையாது, இனிமேல் அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு அந்த பொண்ணையே தலைவராக்கிறாங்க.